ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லாராவின்ஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நாம் லாராவின்ஸ் ஆர்ட்ஸில் நம்மளோட ஃபேவரட் பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஷாப்பில் பட்டாணி மசாலா எப்படி தருவாங்கன்னா, பொடிசாக நறுக்கி ஆனியன் மேலே தூவி தருவாங்க. அப்படி இல்லைன்னா பானிபூரி க்ரஷ் பண்ணி தருவாங்க, சமோசா க்ரஷ் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா சில்லி கார்ன்ஃப்ளேக்ஸ் தூவி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே 2 கப்புக்கு அளவு சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே 2 கப் வெள்ளை பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் பண்ணுறதுனால மார்னிங் ஊற வச்சேன். நீங்கள் மார்னிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. நான் தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியதாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எடுத்து இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா: 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. பட்டாணி ஊற வச்சு தனியாக கீழே ஊற்றிடாதீங்க, கிரேவிக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். எண்ணெய் பிரிகிற வரை வதக்கிடுங்க, அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் போகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை போடலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருந்தோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்து கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அப்போ தான் மசாலா ஸ்மெல்லாம் போகும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நான் இங்கே கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெல்லம் தேவையில்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்குறப்போ லைட் ஸ்வீட்னஸோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவி விட்டால் பட்டாணி மசாலா ரெடி. சர்வ் பண்ணுறப்போ பொடிசாக நறுக்கின வெங்காயம், ஸ்பைசி கார்ன்ஃப்ளேக்ஸ் தூவி கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். தேங்க்யூ.